ஸ்ரீ லைஃப் பார்வையாளர்களுக்கு முதற்கண் வணக்கங்கள். இன்ஃப்ளூயன்சர் சொல்லப்படுகின்ற அதாவது யூடியூப் அன்றைய டிக்டாக் போன்ற சமூக வலைத்தளங்களில் சில வீடியோக்களை பதிவேற்றம் செய்து அதன் மூலம் பணத்தை சம்பாதிக்கின்றவர்கள் விடயத்தில் ஜெர்மனுடைய அரசாங்கமானது தற்பொழுது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக நோர்த் வெஸ்ட்பாடன் மாநிலத்தில் இவ்வாறு இன்ஃப்ளூயன்சர் சொல்லப்படுகின்றவர்கள் ஸ்டோய நூமர் என்று சொல்லப்படுகின்ற வருமான வரி இலாகாக்கு வருமான வரி சம்பந்தப்பட்ட விடயத்தை சமர்ப்பிப்பதற்கு ஏதுவான இலக்கங்கள் இல்லாமல் சட்டவிரோதமான முறையில் இவ்வாறு பணம் சம்பாதிப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் நோர்த் வெஸ்ட்பாடன் மாநிலத்தில் மொத்தமாக 200க்கும் மேற்பட்ட இவ்வகையாக அதாவது யூடியூப் மற்ற சமூக வலைத்தளங்களில் பணம் சம்பாதிப்பதற்கு எதிரான விசாரணைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. மேலும் 6000 இவ்வகையாக சட்டவிரோதமான முறையில் பணத்தை சம்பாதிப்பவர்களுடைய தரவுகள் இந்த ஸ்டோய ஃபாண்டுங் என்று சொல்லப்படுகின்ற இந்த வருமான வரி செலுத்தாது ஏப்பமிட்டு உழைக்கின்றவர்களுக்கு எதிரான அமைப்பானது தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக ஸ்டோய டாஸ்க் போர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற புதியதொரு கட்டமைப்பை இந்த நிர்வாகம் உருவாக்கி உள்ளதாகவும் இந்த கட்டமைப்பானது இவர்கள் விடயத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்தி வருவதாக தெரிய வந்திருக்கின்றது.